தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். வணக்கம். தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லவிதா தர்மசீலன். தமிழ் மொழி தினத்தையும் சுவாமி விபுலானந்தர் நினைவு தினத்தையும் முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் பண்பாட்டு ஊர்வலம். பிள்ளையானுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் நீடிப்பு. செங்கடல் வழியாக பயணித்த சவுதி எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல். 15 வயதில் வரலாறு படைத்த வைபவ் சூரியவன்சி. உள்நாட்டு செய்திகள். தமிழ் மொழி தினத்தையும் சுவாமி விபுலானந்தர் நினைவு தினத்தையும் முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் பண்பாட்டு ஊர்வலம் இடம்பெற்றது. குறித்த ஊர்வலமானது இன்று காலை யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வரா கல்லூரி முன்றலில் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இடம்பெற்றது. வைத்தீஸ்வரா கல்லூரியில் இருந்து புறப்பட்ட ஊர்வலம் காங்கேசன்துறை வீதி, சத்திரசந்தி வைத்தியசாலை வீதி, காகல் சந்தி மற்றும் மணிக்கூட்டு கோபுரம் வழியாக சென்று காலை 10:30 மணியளவில் திருவள்ளுவர் பண்பாட்டு மண்டபத்தை வந்தடைந்தது. மேலும் இந்த ஊர்வலத்தில் இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழ் கலை நிகழ்வுகளுடன் பொய்க்கால் குதிரை, கும்மி, உடுக்கு, இன்னியம், தவில், நாதஸ்வர இசை உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை எதிர்வரும் 4ஆம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர் இன்று இணைய வழியூடாக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட போது நீதவான் தர்ஷினி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற 5 கொலை சம்பவங்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின் அடிப்படையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 11 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோசா நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இந்த விலை குறைப்பு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுகர்வோர் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோசா விற்பனை நிலையங்கள் மூலமாக இந்த பொருட்களை தள்ளுபடி விலையில் வாங்கலாம் என அறிவித்துள்ளது. வெளிநாட்டு செய்திகள். செங்கடல் வழியாக பயணித்த 2 சவுதி எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ஆதரவு ஏமன் கீதிகள் பொறுப்பேற்றுள்ளனர். ஈரான் ஆதரவு போராளிகளான ஏமனின் கீதிகள் சவுதி அரேபியா மீது கடற்படை முற்றுகையை விதிப்பதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தம்மால் பிறப்பிக்கப்பட்ட முற்றுகை அறிவிப்பை மீறியதற்காக என்சலா மற்றும் லைலியா என்ற 2 சவுதி எண்ணெய் கப்பல்களை நாங்கள் குறிவைத்ததாக ஹீதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹ்யா சரி தெரிவித்துள்ளார். பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அதன் விளைவாக கப்பல்களில் தீ ஏற்பட்டதாகவும் யஹ்யா சரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு செய்திகள். இந்தியாவின் இளம் கிரிக்கெட் வீரர் வைபவ் சூரியவன்சி சர்வதேச கிரிக்கெட்டில் மிக இளம் வயதில் அரை சதம் அடித்த இந்திய வீரர் என்ற புதிய சாதனையை படைத்துள்ளார். சிம்பாப்வே அணிக்கு எதிராக ஹராரேயில் இன்று நடைபெற்ற முதல் 20-20 சர்வதேச போட்டியில் வெறும் 18 பந்துகளில் அரை சதம் கடந்த அவர் 19வது பந்தில் ஆட்டமிழந்தார். இதன் மூலம் 15 வயதிலேயே சர்வதேச அரைச்சதம் பெற்ற இந்திய வீரராக அவர் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். இதற்கு முன்னர் 1989ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 16 வயதில் முதல் சர்வதேச அரைச்சதம் அடித்த சச்சின் டெண்டுல்கரின் சாதனையே நீண்ட காலமாக நிலவி வந்தது.
போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய சிம்பாப்வே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 125 ஓட்டங்களை குவித்தது. 126 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி 13.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து இலக்கை எட்டியதுடன் போட்டியிலும் அபார வெற்றி பெற்றது. தமிழுலக வானொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. வணக்கம்.